Hi friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல நாம ஒரு சூப்பரான fish fry ரெசிபி பார்க்க போறோம். இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 400 கிராம் black sea bass யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல நாம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு நமக்கு 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic paste, 1 டேபிள்ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், அதுக்கு அப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸா 1 எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லனா சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. நான் பெருஞ்சீரக பொடி வந்துட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு அப்புறம் கொஞ்சமா அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரிசி மாவை தவிர மீதி எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம தண்ணி ஊத்தாம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு, நல்ல திக்கா இருக்கு. மிக்ஸி ஜாரை கொஞ்சமா வாஷ் பண்ணி அந்த தண்ணி சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சியை மீன்ல அப்ளை பண்றதுக்கு ஏத்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது கூட நான் இப்ப ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க அரிசி மாவுல பாதி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால இந்த மசாலா வந்துட்டு அந்த ஃபிஷ்ல நல்லா ஸ்டிக் ஆகும். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு, நல்லெண்ணெய் இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா கூட கலந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மசாலா ரெடி. ஏற்கனவே நான் வந்துட்டு ஃபிஷ்ஷை சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு பேட் ட்ரை பண்ணிட்டேன். அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மேலே ஈரம் இல்லாம தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ் ஈரமா இருந்தது அப்படின்னா மசாலா ஒழுங்கா ஒட்டாது. அதனால அதை பேட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மசாலா அப்ளை பண்ணிக்கிங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஃபிஷ்ஷோட 2 பக்கத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிட்டு மினிமம் 15 மினிட்ஸ் அது விட்டீங்க அப்படின்னா தான் இதோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த காரம், உப்பு எல்லாமே அந்த மீன்ல நல்லா இறங்கும். 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தாராளமா நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா கிரில் பேன் யூஸ் பண்ணுவேன். தவால வந்துட்டு நிறைய எண்ணெய் ஊத்தி பண்றதை விட இந்த கிரில் பேன்ல ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு யூஸ்வலா ஆயில் யூஸ் பண்ணுவோம்ல அதை விட ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி எக்ஸஸ் மசாலா இருந்தது அப்படின்னா இந்த நம்ம கிரில்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் மேல அப்படியே எடுத்து அப்ளை பண்ணி விட்டுடுங்க. மீன் வறுக்கிறப்ப அடுப்பை வந்துட்டு லோ டு மீடியம்லயே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில கருத்துடும், உள்ள ஒழுங்கா குக் ஆகாது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5லேருந்து 8 நிமிஷம் தான் ஆகும். ஃபிஷ் வந்துட்டு சீக்கிரமா வறுபட்டுரும். ஃபிஷ் எல்லா சைடும் ஈவனா குக் ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே நாம அதை எடுத்துடலாம். இன்பிட்வீன் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்குங்க. பெரட்டி போடுறப்ப கவனமா பெரட்டுங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்துட்டு கிடுக்கி வச்சு எடுத்தேன். பட் ஓரளவு குக் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிடுக்கி வச்சு எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சிரும். நல்ல அகலமான சாரணி மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு அழகா திருப்பி போடுங்க. கிரில் பேன் யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்றப்ப நம்ம ஃபிஷ்ல அப்ளை பண்ற மசாலா அந்த கிரில்ல ஸ்டிக் ஆயிக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். ஏன்னா மசாலா ஃபுல்லா கிரில்ல ஸ்டிக் ஆயிருந்தது அப்படின்னா ஃபிஷ் வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வராது. கிரில் பேன்ல ஒட்டி இருக்க எக்ஸஸ் மசாலாவை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்றப்ப அந்த ஃபிஷ் வந்துட்டு நல்ல ஹீட்ல வந்து குக் ஆகும். எவ்ரி டைம் நீங்க ஒரு பேட்ச் வறுவல் செஞ்சு முடிச்சோன்னே கிரில் பேன்ல உள்ள மசாலாவை கண்டிப்பா ரிமூவ் பண்ணிடுங்க. இதை நம்ம ஃபைனலா கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை அந்த பேன்ல போட்டு அந்த ஹீட்லயே அது நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இதையும் நம்ம கிரஷ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரைல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி உங்களோட கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட மற்ற வீடியோஸும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.